अंकुशन बजरंगी जोड़ीदार नंबर 1 अंकुशन बजरंगी जोड़ीदार नंबर 1 சீரும் சிறுத்தை பாயும் புலி எதிரியை கொல்லும் சூப்பர் பேர் அனைவரை காக்கும் நண்பர்கள் அன்பை செலுத்தும் நெஞ்சங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ப்பவரே ஒரு நொடியே போதும் நம்பர் 1 अंकुशन बजरंगी जोड़ीदार नंबर 1 अंकुशन बजरंगी जोड़ीदार नंबर 1 बजरंगी 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 पब्लिक लाइब्रेरी अंकुश என்ன இத்தனை புக் எடுத்துட்டு வந்திருக்க எனக்கு பிடிச்ச புக் எதுமே இதுல இல்லையே அடடா மேங்கோ ரெசிபி இப்பவே படிக்கிறேன் இவ்வளவு சீக்கிரம் காமிக் படிச்சிட்டியா? ஆமா, இப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் காமிக் முடியறதுக்குள்ள நான் ரெண்டாவதையும் படிச்சிருவேன். பாஸ், அங்குஷ் இந்த ஸ்பீட்ல புக் எல்லாம் படிச்சான்னா ஒரே நாள்ல லைப்ரரியில இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருவான். அங்குஷ், நீங்க படிக்க வந்தியா இல்ல மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ண வந்தியா? ஆனா மேம், இதெல்லாம் நீ மறுபடியும் இந்த காரியத்தை செஞ்ச உன்னை நான் இந்த லைப்ரரியை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். ரேணு, காமிக்கோட ஒரு புது சீரீஸ் நேத்து தான் வந்திருக்கு. அப்படியா? எங்க இருக்கு? அதோ அங்க பின்னாடி. அது பாத்தியா? அது அங்க இருக்கு. அது ரொம்ப மேல இருக்கு ரங்கா. இருந்தா என்ன, அதான் அங்குஷ் எடுத்து தர போறான். என்ன அங்குஷ், கரெக்டா? ஆமாமா, கண்டிப்பா நான் உனக்கு இப்பவே எடுத்து தரேன். இதுக்கு முன்னாடி புக்ஸ் எல்லாம் காத்துல மிதந்துச்சு, இப்ப என்னடா கபோட அங்குஷம் மிதக்குறாங்க. ஏய் பஜரங்கி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, விடு. என்ன காரியத்தை பண்ணிருக்க பஜரங்கி? நீ தானப்பா விடுன்னு சொன்ன, அதான் நான் விட்டுட்டேன். நான் உன்கிட்ட என்ன கீழே இறக்கி விட சொன்னா கபோட விட்டுட்ட. அங்குஷ், நீ உடனே இந்த லைப்ரரியை விட்டு வெளியே போயிடு. ஆனா மேம், நான் என்ன நோ எக்ஸ்கியூஸ். உன்னால இந்த லைப்ரரிக்கு இப்படி ஒரு நிலைமை உண்டாயிடுச்சு. யாருக்காவது அடி கூட பட்டு இருக்கலாம். நான் உன்னோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்றேன். மேம், பஜரங்கி, இப்ப நீயும் நானும் எங்க போய் புது புக்ஸ் படிக்க போறோம்? புது லைப்ரரியில. என்னது புது லைப்ரரியா? கன்னிப்பூரால எங்கப்பா புது லைப்ரரி இருக்கு? இல்லப்பா, ஆனா நம்ம ரெடி பண்ணலாம். நம்மளா? ஆனா எப்படி? லைப்ரரிக்கு புக்ஸ் எல்லாம் வேணும்ல, அதோட இடம் வேணும். அப்புறம் நம்ம கிட்ட அந்த ரெண்டுமே இல்ல. என்கிட்ட ஒரு பஜரங்கி ஐடியா இருக்கு. வா, இடமும் கிடைச்சிரும், அப்புறம் நமக்கு புக்ஸும் கிடைச்சிரும். இது ரொம்ப நல்ல ஐடியா தான். நான் எப்பவும் வீட்ல தனியா தான் இருப்பேன். அதனால நீங்க இங்க லைப்ரரிய ஓபன் பண்ணா இங்க நிறைய பேரு வந்து வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒரு கலை வந்துரும்ல.
என்ன பண்ணிட்டு இருக்க? புக்ஸ் எடுத்துட்டு வரலான்னு வந்தேன்ப்பா. இந்த அப்படி பழைய புக்ஸோட நீ நினைச்ச மாதிரி உன்னோட லைப்ரரி ஸ்டார்ட் ஆகட்டும். அங்குஷ், ஜூஸும் பிஸ்கெட்ஸும் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் வேணாம் தாத்தா, எனக்கு இதுவே போதும். நான் கிளம்புறேன். பாய். பஜரங்கி, இனிமே கொஞ்சமாவது கண்ட்ரோல்டா இரு. என்னப்பா பண்றது? சாப்பாடு விஷயத்துல என்னால என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, நாம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் தான் உன்னோட பால் பிஸ்கெட்டையும் சாப்பிடுவேன். அதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல புக்ஸ் கலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆண்டி, உங்ககிட்ட பழைய புக்ஸ் இருக்கா? நாங்க லைப்ரரியை ரெடி பண்றோம். கண்டிப்பா கண்டிப்பா, இது ரொம்ப நல்ல விஷயம். என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு, நான் இப்பவே கொண்டு வரேன். தேங்க்யூ மேடம். ஆமா, இது என்ன? ஒரு சில நேரத்துல அங்குஷ் பறப்பா, சில நேரத்துல சைக்கிள் பறக்கும். ஆனா இப்ப புக்கு பறக்குது. பப்ளிக் லைப்ரரியா? அடா, இங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா என்ட்ரி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்னோட லைப்ரரிக்கு ஒருத்தர் கூட வர மாட்டாங்களே. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். சரி போங்க, லைப்ரரிக்குள்ள இருக்கிற எல்லா புக்கையும் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா இந்த லைப்ரரியை யார் தான் வந்து திறக்கிறாங்கன்னு நானும் பாத்துடுறேன். நாம இந்த புக்ஸெல்லாம் ஏதாவது குப்பை தொட்டில தூக்கி போட்டுடலாமா? வேணாம், இதுல நிறைய பழைய புக்ஸ் கூட இருக்கு. இப்போ இதெல்லாம் எந்த புக் ஸ்டோர்லயும் கிடைக்காது. அப்புறம் ஒரு சில புக் கையால எழுதுனது கூட இருக்கு. நாம நினைச்சா இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வித்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். என்ன சொல்ற? வேகமா வா அங்குஷ். மக்கள் வர்றதுக்குள்ள நம்ம முதல்ல லைப்ரரிக்கு போய் ஆகணும். இந்த 1-3 அப்புறம் 2-4 என்ன எடுத்துட்டு போறாங்க? இவங்க நம்ம புக்ஸ் தான் எடுத்துட்டு போறாங்க. இவங்களுக்கு இப்பவே பாடத்தை கத்து கொடுக்கறேன். அங்குஷ் நில்லு. இந்த மூட்டை எதுக்கு இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு தெரியலையே. ரோட்ல நிறைய மேடு எல்லாம் இருக்கு. 1-3 இப்பெல்லாம் ரோடு ரொம்ப கெட்டு போச்சுப்பா. எவ்வளவு அருமையான இடம். ஒரு பக்கம் பறவைகள் பறந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பக்கத்திலேயே மேகம் பறக்குது. ஆமா 1-3, சரியா சொன்ன. மேகம் பறந்துகிட்டு இருக்கு. மேகங்கள் பறந்துகிட்டு இருக்கு. நாம இங்க எப்படி வந்துட்டோம்? நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா? யாரு? நான் தான் மியூசிஷியன் சிங்சாங். சிக்கி சிக்கி கிலி கிலி சாங். ஓ சிக்கி பிக்கி லிக்கி, நீங்க யாரா இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆனா எங்களை கீழே இறக்கி விட்டுருக்கு. இப்ப நீங்க கீழே இல்ல, மேல போக போறீங்க. ஆனா எதுக்கு? நாங்க என்ன செஞ்சோம்? நீங்க என்ன வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் 1000 வருஷமா அந்த புக்குக்குள்ளதான் இருந்தேன். இப்ப நான் உங்களை என்னோட பிளானெட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். என்னாச்சு? லைப்ரரி மூடி இருக்கு. மூடிதானே இருக்கும். ஏன்னா இந்த லைப்ரரி இன்னும் இங்க ஓபன் ஆகல. அந்த அங்குஷ் பையன் நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டா. திருடுறது பெரிய தப்பு. அங்குஷ் லேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்திருப்பாங்கப்பா. திருடுறது பெரிய தப்பு.
கிளம்புங்க கிளம்புங்க, இங்க எந்த ஒரு ஓப்பனிங் செரமனியும் கிடையாது. வந்த எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிற முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. உங்களுக்கு புக்ஸ் படிக்க விருப்பமா இருந்தா எல்லாரும் அங்க போயிடுங்க. இந்த தோத்தாராமோட லைப்ரரிக்கு தான் இங்க இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இங்க பாருங்க, நீங்க போய் உள்ள அங்குஷ் இருக்கானான்னு பாருங்க. நான் உள்ள போய் பாக்குறேன். அங்குஷ், நீ உள்ள இருக்கிறியாப்பா? இல்ல, உள்ள ஒருத்தரும் இல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப டோர் ஓபன் ஆகும், அப்புறம் புக்ஸ படிக்கலாம்னா அப்புறம் உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உள்ள இருந்து யாராவது வரப்போறாங்களா என்ன? எதுக்கு வாய்ப்பே இல்லையே. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? இருங்க, நான் வீட்டுல ஏதோ மறந்து வச்சுட்டேன், அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பிரமாதம் அங்குஷ், வெல்கம்க்கு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க. அங்குஷ் சர்மாக்குள் உதவியால இந்த லைப்ரரிய திறந்திருக்கான். இது ரொம்ப பெரிய வேலைதான். அங்குஷ நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.